வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, உங்களுக்கு உங்களுடைய இன்றைக்கு உங்கள் லக்கணத்துக்கு என்ன திசை புத்தி அந்தரம் சுற்றம் போயிட்டுருக்குது அப்படின்னு சாதத்தை மெயினாக பார்த்துக்கணும். அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி என்ன, பணம் எப்படி நம்ம ஈட்டுறது, பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது, 2ஆம் இடமா 2 கூடிய திசை ஓடுதா, 11 கூடிய திசை ஓடுதா, பணம் காசு சம்பாதிக்க முடியுமா, சொத்து சுகம் செய்ய முடியுமா, சொந்த தொழிலாம் எப்படி பார்த்து நம்ம செய்ய முடியுமான்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன திசை ஓடுதுன்னு உங்கள் சாதகத்தை போய் நீங்கள் தெளிவாக கேட்டுங்க. இல்லை நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு நான் சாதகம் தெளிவாக சொல்லிடுவேன். அப்போ பணம் சம்பாதிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு கேட்டாலே இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுதுன்னு நம்ம மெயினாக பார்த்துக்கணும். 2 கூடிய திசையோ 11 கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி நிறையா இருக்குது. எப்படிங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2 கூடையவனும் சரி, இல்லை 11 கூடையும் சரி, சுக்கிர பகவானாக இருந்தால் அவர் திசை ஓடுறார். அவருடைய திசை கொள்ளளவு 20 வருஷம். அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன திசை ஓடுதுன்னு பார்க்கணும். 2 கூடிய திசை ஓடுதா, 11 கூடிய திசை ஓடுதா, என்னங்க 2, 4, 6, 10 இப்படிலாம் ஓடுதான்னு பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, 10ஆம் இடம் என்ன மாதிரி இருக்குது, 10ஆம் இடம்னா சொந்த தொழில் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு காய்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க டெய்லி வாங்கினா அது வினியாக விற்றாகணும் அப்படிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோச்சாரத்தில் கிரகம் வரும். இன்றைக்கி கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியனுக்கு கோச்சாரத்தில் கிரகம் எப்படி போகுதுன்னு நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கணும். எல்லாருமே நெட்டில் நீங்கள் மொபைலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகம் போகுது, 3ஆம் இடத்துல எந்த கோச்சாரத்தில் எப்படி போகுது, 4 கூடையும் எப்படி போயிட்டுருக்கு, அதை பாருங்கள். அப்போ பாருங்கள், நீங்கள் மார்க்கெட்டில் வியாபாரம் டெய்லி காய்கறி எல்லாம் வாங்கி நீங்கள் தள்ளுவண்டியில் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பணம் சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, நீங்கள் மொபைலே பார்க்குறீங்க இன்றைக்கி கோச்சார நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து என்கிட்ட சொல்கிறீங்க. அதனால் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு, 11 கூடையவனோ 2ஆம் இடத்துல போனாரோ, 2ஆம் இடத்துல போகிறாரோ, 4ஆம் இடத்துல போகிறாரோ, 6ஆம் இடத்துல போகிறாரோ, நீங்கள் கடன் வாங்கி கூட நீங்கள் காய்கறி வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. 2ஆம் இடத்துக்கு இப்போ 2 கூடையவனும் இப்போ கோச்சாரத்தில் எங்கே போகிறாருன்னு பார்க்கணும், 11 கூட எங்கே போகிறாருன்னு நீங்கள் மெயினாக பார்க்கணும். 3, 6, 8, 12 2ஆம் இடத்துல போகக்கூடாது, 11ஆம் இடத்துல போகக்கூடாது. அந்த மாதிரி அந்த 3, 6, 8, 12 கிரகம் 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் போகும்போது நீங்கள் அளவான காய்கறி வாங்கிக்கணும். ரொம்ப கொள்முதல் பண்ணக்கூடாது. கொள்முதல் அதிகமாக விலை போட்டு வாங்கி நீங்கள் அதில் நஷ்டம் ஏற்படும். இப்போ டெய்லி காய்கறி வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, டெய்லி வாங்குறது வியாபாரம் ஆயிடணும். ஆனால் தான் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும், இன்றைக்கி அலையிற கூலியை பார்க்க முடியும், வண்டி வாடகை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லக்கணத்துக்கு இன்றைக்கி 2ஆம் இடத்துல எந்த கிரகம் போகுது, 4ஆம் இடத்துல எந்த கிரகம் போகுது, 6, 12 பாவத்தில் எந்த கிரகம் போகுதுன்னு நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். சரி, 2ஆம் இடத்துல 3, 6, 8, 12 கிரகம் போகுதுன்னா நீங்கள் அன்றைக்கி நார்மலாக உங்களுக்கு என்ன பொழப்பு தேவையோ கம்மியான கொள்முதல் பண்ணிக்க, கம்மியான காய்களாக நீங்கள் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிடலாம். அன்றைக்கி உங்கள் கோச்சாரத்தில் சரியில்லாத கிரகம் 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்கும்போது நீங்கள் காய் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் எச்சா வாங்கி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இவ்வளோ காசு போட்டு வாங்கி வேஸ்ட், காய்கள் கம்மியாக வருது, கம்மியாக கிடைக்குன்னு நம்ம வாங்கிட்டோம், இப்போ எல்லாமே மோசமாச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்க, உங்கள் கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியனுக்கு 2ஆம் இடத்துல அதாவது லாப கிரகங்கள் 11 கூடையவன் 2 கூடையவன் இந்த மாதிரி போகும்போது பாருங்கள், நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒருத்தட்ட ஒரு கடனாக வாங்கி நீங்கள் மொத்த காய்கறி இறக்கி பாருங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்களே பெரிய பெரிய வியாபாரிக்கு நீங்கள் அப்படியே விநியோகம் மாற்றி மாற்றலாம். அதுலேயும் காசு உண்டு, நீங்கள் சொந்தமாக எடுக்கிறதுலேயும் காசு உண்டு. இதுதான் கோச்சார பலன். ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க, தள்ளுவண்டிக்காரங்க எல்லாமே சாதகம் பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு தான் இந்த சாதகம் சொல்கிறேன். அப்போ எப்படின்னா, என்னங்க இன்றைக்கி ஒன்றும் வியாபாரமே சரியில்லைம்பாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கி கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியனுக்கு 2ஆம் இடத்துல நல்ல கிரகம் போதா, இன்றைக்கி நிறைய கொள்முதல் பண்ணுங்கள், சரக்கு அதிகமாக போடுங்க, நிறைய வியாபாரம் ஆகும், காய்கறியை நிறைய உங்களுக்கு வியாபாரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி பாவ கிரகம் போகுது 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல போகுதுன்னா இன்றைக்கி குறைச்சிக்குங்க. உங்கள் கூலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க, காய்கறி எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள தெருவில் கை வண்டி வச்சு கொண்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பாவம் அல்லவா, கஷ்டப்படுறவங்க, தேவையில்லாத எச்சா வாங்கிக்கிட்டு நாளைக்கு சிரமப்படக்கூடாது. அதை தான் கோச்சார கிரகமும் பார்க்கணும், இன்றைக்கி திசை புத்தியும் பார்க்கணும். லக்கணத்துக்கு இருந்து 2ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பார்க்கலாம், ராசிக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பார்க்கலாம், சூரியனுக்கும் பார்க்கலாம்.
இப்படி பாவக்கிரகம் இருக்கா, பாவக்கிரகம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டு தான் நீங்கள் காய்கறி வாங்கி வியாபாரம் பண்ணணும். மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு இது ஒரு உதாரணம். கோச்சார் அதான் சொல்ல போகிறேன். அவங்க இன்றைக்கி காய்கறி வாங்கினுங்க, இன்றைக்கி குறைஞ்சி வச்சா 7000 ரூபாய்க்கு நான் வாங்கினுங்க, எனக்கு இன்றைக்கி நஷ்டம் தான் வச்சு, இதுக்கு மேலே வச்சுருந்தா ரொம்ப நஷ்டம் வரும்னு வாங்கின விலைக்கு நான் டக்குன்னு எல்லாமே தள்ளி விட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அன்றைக்கி பாருங்கள், அவங்க கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல 8 குடையும் வருவான், 6 குடையும் இருப்பான், 11ஆம் இடத்துல 6 குடை. இப்படிலாம் இருக்கும்போதுன்னா 6ஆம் இடம்னா 6 குடைனா கடன் வாங்குறதுங்க. ஒரு 4-5000 5000 வாங்கிட்டு காய்கறி வாங்கிடுறது. அவள் பாருங்கன்னா அந்த கடன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் முழிச்சிட்டு இருக்குது. 2ஆம் இடத்துல எப்படின்னா 12 குடையை உட்காந்துருப்பார். அப்போ விரயத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இதெல்லாம் நீங்கள் கோச்சாரத்துலேயும் பார்த்துட்டு நீங்கள் காய்கறி எடுத்து வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.